தமிழில் வரக்கூடிய வால்காவிலிருந்து கங்கை வரையின் 7வது மொழிபெயர்ப்பு. ஆம், இப்படி செய்யணுமா வேணுமா என்ற கேள்விகள் நிறைய இருக்கு. அதுல முழு முதல் காரணம், அனைவருக்கும் வாங்கக்கூடிய ஒரு விலையில் இந்த நூல் போகும் என்பதால் அது பல தரப்பிலையும் எட்டும் என்ற ஒரு நம்பிக்கை முதல் உத்வேகம். இன்னொன்று, தோழர் சொன்ன மாதிரி இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் இந்த சமகாலத்துக்கு இந்த நூல் எவ்வளவு பொருத்தமானது என்பதை நமக்கு மீண்டும் வலியுறுத்துவதாக வந்திருக்கிறது. ஒரு வகையில் 1940களிலேயே இன்றைக்கு வரக்கூடிய மாட்டுக்கறி விவகாரத்தில் இருந்து இஸ்லாமியர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது வரைக்கும் இருக்கக்கூடிய விவாதங்களை அந்த நூல்ல உள்ள இருக்கு. நானும் பல பல வருட கேப்புக்கு பிறகுதான் மறுபடி அந்த நூலை வாசித்து மொழிபெயர்க்கும் போது அது வேறு விதமான ஒரு அனுபவம், வேறு விதமான வாசிக்கும் முறை என்பதெல்லாம் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை செய்யும் போது எனக்கு ரொம்ப ஆழமாக தென்பட்டது 2 விஷயம். ஒன்று அந்த ஆரியர் அசுரர் என்று அவர் பிரிக்கும் பொழுது வாசிப்புலையும் நாங்கள் அதை வச்சிருக்கோம். எப்படி இருந்தீங்க, அழகா இருக்க மாட்டாங்க, மூக்கெல்லாம் உள்ள அமுங்கி இருக்கும், கட்டையா குட்டையா இருப்பாங்க என்ற விவரணங்களை அவரும் கொடுக்கிறார். அவர் எங்கிருந்து கொடுக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்பொழுதே இன்றைக்கு நாம் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அர்பன் பிளானிங் பற்றி, தெற்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுத்து என்பது முன்னரே வந்துவிட்டது என்பதை பற்றி, ஏன்னா இப்ப கீழடியில் இருக்கக்கூடிய பானையோடுகளில் எழுத்து இருக்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த சமூகத்தில், குறிப்பாக பெண்கள் உள்ளிட்ட சமூகத்தில் எழுத்தறிவு இருந்தது என்பதற்கான ஒரு ப்ரூஃப். அதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அது அது ரொம்ப பெரிய விஷயமாகவும், இப்ப மற்றவர்கள் அல்லது தமிழகத்தில் புழங்குகின்ற ஒரு திராவிட அரசியல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லுவோம், அந்த கருத்தாடலில் பேசக்கூடிய பார்ப்பனிய எதிர்ப்பு மட்டுமல்ல. ராகுல்ஜியை பொறுத்த வரைக்கும் ராகுல்ஜி சம்ஸ்கிருதத்தை கரைத்து குடித்தவர், பாலி மொழியில் மிகப்பெரிய ஆய்வாளர். அது தவிர கிட்டத்தட்ட 30 மொழிகளில் புலமை பெற்ற ஒருத்தராக இருக்கிறாரு, இன்க்ளூடிங் திபெத்தன். ஸோ திபெத்திய மக்களுடைய அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் படி எடுத்து அதை வகுப்பெடுப்பதற்காகத்தான் அவர் சோவியத் போகிறார். அப்போ அப்படிப்பட்ட புலமை வாய்ந்த ஒருத்தர் இந்த பார்ப்பனர்களுக்குள் இருக்கக்கூடிய எவ்வளவு தூரம் நயவஞ்சகமாக யோசிக்கக்கூடிய ஒரு இனமாக இந்த பார்ப்பன இனம் இருக்கிறது என்பதை தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு. அது எல்லா வகைகளிலும், அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, லோபாவுக்கும் பிரவாகனுக்கும் டிஸ்கஷன்ல அந்த பிரம்மம் ஒரு நுண் ஆயுதமாக உபநிடதங்கள் மூலமாக மக்களுடைய மனதை, அந்த புக்லயே அவர் சொல்றாரு, இன்னும் காலத்துக்கு அவங்க அதை தேடிக்கிட்டே இருப்பாங்கன்னு. அப்படி தேடிக்கொண்டிருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க. அப்படி ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு, மகாபாரதத்துல நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இன்னொன்று, இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் 2 விதமான வரலாறாக அவர் பிரிக்கிறார். ஒன்று, அந்த கஜினி முகமது போன்றவர்கள் படையெடுத்து வந்தபோது இந்தியாவின் செல்வங்களை எடுத்துக்கொண்டு பிற நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் மூலமாக அந்த படையெடுப்பை நடத்துறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திரும்பி போனா எந்த ஆப்கானிய அரசனும் நம்மளை ஏற்றுக்க போறதில்லை, நம்ம இங்கதான் இருக்க போறோம்னா இங்க இருக்கிறவங்களை நல்லபடியா பார்த்துக்குவோம் என்று நினைக்கக்கூடிய சுல்தான்கள் இன்றைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நந்தவனங்களை, இன்னைக்கு அது மிகப்பெரிய கலை, நகர்ப்புறங்களில் தோட்டத்தை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு கலை. நீங்க வட இந்தியா முழுக்க, இன்க்ளூடிங் டெல்லி, அவுரங்காபாத், எல்லா இடங்களிலும் போனீங்கன்னா அந்த தோட்டங்கள் வடிவமைப்பு என்பது இஸ்லாமியத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை அவர் பிரித்து காண்கிறார். அதுல சூஃபிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று காண்கிறார். எப்படி அன்றைக்கும் பார்ப்பனர்களுக்கு இஸ்லாத்துக்கு மாறுகின்ற உழைக்கும் வர்க்க மக்கள் மேல எவ்வளவு காண்டு இருந்ததுங்கிறதையும் சேர்த்து சொல்றார். அப்ப அந்த இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய
பேச வேண்டிய பல்வேறு விஷயங்களை உரத்து பேசிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அத்தனையும் ஜெயில்ல உட்கார்ந்து எழுதியிருக்காரு. ஜெயில்ல உட்கார்ந்து அவர் 7 புஸ்தகம் போடுறாரு. அதுல வாழ்காவிலிருந்து கங்கை வரையும் ஒன்று. அப்பன்னா அவ்வளவு தூரம் அவர் படித்ததை உள்வாங்கி அவர் எழுதியிருக்கிறார். மெத்த படித்த சம்ஸ்கிருத புலமை பெற்ற அவர்கள் எல்லாமும் இதை படிக்க வேண்டும். ஏனென்றால் காளிதாசர் எப்படி அரசனுக்கு அடிவருடியாக இருந்தார், ஏனென்றால் அவரோட லாபம் எல்லாம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்படி இருந்தார். அதற்கு மாறாக அஸ்வகோஷ் எப்படி இருந்தார், ஒரு பௌத்தனாக. அஸ்வகோஷனுடைய மகன் இங்க இருக்கிறீங்க. அஸ்வகோஷோடைய பெயர், புனை பெயர் ராஜேந்திர சோழன் அவர் அஸ்வகோஷ் என்ற பெயரை வைத்தபோது அவர் நலந்தா பல்கலைக்கழகம் பற்றி அவரோடு நான் உரையாடியது எனக்கு நினைவிருக்கிறது. அப்ப அந்த அந்த பெயரை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம் பேசிய கலைஞன் வாழ்ந்த ஒரு நாடு இந்த தமிழ் சூழல். இதை முதலாக இருவர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அடுத்து வந்த பல மொழிபெயர்ப்பு நூல்கள்ல நமக்கு கணமுத்தையாவுடைய பெயர் இருக்கு. அது 23, 24வது பதிப்பு காணக்கூடிய தமிழ் புத்தகாலயத்தினுடைய பதிப்பாக அது இருக்கிறது. அதுல பல பேர் பல்வேறு சோர்சஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கூட நான் வெளியில போகும்போது உடுமலைப்பேட்டையை சேர்ந்த தோழர் சொன்னாரு, இந்தியிலேருந்து பண்ணீங்களான்னு. இந்தி நான் கத்துக்கல, தெரியாது. ஆனா நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, இன்க்ளூடிங் ராகுல்ங்கிற பெயர் நிறைய இடங்கள்ல ராகுல என்று வந்தது. கடைசி நேரத்துல தான் அதுக்கு பல இந்தி பேசக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் கேட்டு ராகுல் என்று தான் போட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் அதுக்குள்ள பயணப்படும் பொழுது நிறைய தோன்றும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்ல புத்தகங்கள் தம்பி பேசும்போது சொன்னாரு, நான் அப்பதான் கொடுப்பேன்னு. நான் என்னமோ பிடிவாதமா இருந்த மாதிரி. ஆனா அந்த புத்தகத்தை கொடுத்த பிறகு பல நேரங்களில் எனக்கு தெரிஞ்சு நான் எனது நூல்கள் பலவற்றில் பதிப்பகத்தாரோடு எனக்கு பெரிய ஊடாட்டமே இருந்தது கிடையாது. ஆனால் இங்க எனக்கு தெரியும், தம்பி அவரே நேரடியாக பார்த்திருந்தார், வந்து நேரா கேட்டாரு. ஆனா அவர் இன்னொரு 5 பேர்கிட்ட கொடுத்து கேட்டிருந்தாரு. அவர் வந்து கேட்கும் போது அந்த அதனுடைய பொருள், எந்த பொருள்ல நீங்க சில நேரங்கள்ல போற போக்குல நம்ம எழுதியிருப்போம். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது இப்படி இருக்கலாம் என்று ஒரு யோசனை நமக்கு தோணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அக்கறையோடு அந்த ஒட்டுமொத்த நூலை அணுவாக ரசித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருக்கிற அந்த நூல் உருவாக்க வீடியோ, அதை பார்த்தீர்கள் என்றாலே தெரியும். உழைப்பை மதிக்கக்கூடிய ஒரு அச்சு செய்யக்கூடிய, பின்னாடி இருந்து செய்யறவங்க. பிரெட்டோட ஒரு வரி இருக்கும், டேபிள்ல பிரெட்டை சாப்பிட்றவனுக்கு பேக்கரை பத்தி ஞாபகம் இருக்காது என்று இருக்கும். ஆனால் புத்தகத்தை பார்க்கிற நமக்கு அதுல குறிப்பா அந்த அம்மா அடுக்கிற வேகம் இருக்கு, அந்த வேகம், அவர்களுக்கு நான் மிக மிக நன்றி சொல்லணும். அதை விட இந்த நூலுக்கு வெளியில சொல்லாமா ரகசியமான்னு எனக்கு தெரியல, 2 அட்டை வரப்போகிறது. அதில் முதல் அட்டை இப்போது வந்திருக்கிறது. அந்த அட்டையை செய்து கொடுத்தவர் சந்தோஷ். அதுல எனக்கு என்ன விருப்பம்னா, ராகுல்ஜி ஓப்பனா நான் பெண்ணியம் பேசுறேன்லாம் சொல்லலை, தாயுரிமை சமுதாயம் பற்றி பேசி இருக்கிறாரு, அது மாறிடுச்சு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு. அதை அவர் எழுதியதற்காகவே அந்த காலத்துல ஆபாசமா எழுதியிருக்காரு. இவங்க நிர்வாணமா இருந்தாங்க, இப்படி போனாங்கன்னா எழுதியிருக்கிறதுக்காக. அதற்கு பதில் சொன்ன ராகுல்ஜியுடைய பிக்கு நண்பருடைய இது எல்லா தொகுதிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதை நாங்களும் சேர்த்திருக்கிறோம். அப்பவே அதுக்கு பிரச்சனை. அதை எதிர்த்தவர் புனை பெயர் வச்சு சுவாமிஜிங்கிற பெயர்ல எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சுவாமிஜிக்கள் இப்ப நிறையா. அதனால அந்த மாதிரி சுவாமிஜிக்களுக்கெல்லாம் நிறைய சும்மா மெல்ற வாய அவள் போட்டு நல்லா மெல்லுங்க என்று சொல்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு ராகுல்ஜி என்று நான் நினைக்கிறேன். அதை கொண்டு வந்தது அடுத்த ஓவியத்தை கொடுத்தவர் மணிவண்ணன் அவர்கள். இதுல எனக்கு சந்தோஷத்தை பிடிச்சது அந்த தாய், அந்த மூதாய் அங்கு இருக்கிறாள். மூதாய் ஒரு நதியாக இருக்கிறாள், வால்காவில் இருந்து கங்கை வரை போகிறவளாக இருக்கிறார். அதிகாரத்தை இழந்து ஒரு தந்தமை ஆதிக்க சமுதாயத்துல எதையெல்லாமோ சகித்து கொண்டு கொண்டிருக்கிற பெண்களுக்கெல்லாம் பித்தலாட்டங்கள் புரியும் என்பதை சொல்லி இருக்கிறார். நீங்க அது லோபாவா இருந்தாலும், நீ எதுக்கு பிரம்மத்தை சொல்ற,
அப்படின்ட்டுலாம் கேட்கக்கூடிய, அப்ப காசு பண்றதுக்காக தான் பண்ணியா என்று குறைந்தபட்சம் தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவினரிடமாவது கேட்கக்கூடிய உணர்வு அறிவோடு பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். நிறைய அதுக்கு பிறகு பர்தா போடுறாங்களா இல்லையா, இப்படி வன்முறைக்கு ஆளாகக்கூடிய பெண்கள், அதை பற்றிய விஷயங்களும் அதுல நிறைய இருக்கு. ஆனால் அடிப்படையில் தாயுரிமை சமுதாயமும் அதன் நெட்டோட்டமான போக்கையும் காட்டக்கூடிய ஒரு நூலாக சந்தோஷுடைய காட்சி வடிவத்தில் அது வந்தது என்பது எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்ததாக, பிடிப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ரொம்ப மனம் நெகிழ்ந்து பலருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அந்த சில வேலைகள் செய்யும் பொழுது பொதுவாகவே இனிமே வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி நிலைமையில தான் நான் இருக்கிறேன். நாடகம் கூட இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அடுத்தடுத்து ஏதாவது வேலைகள் வருது. ஆனா இந்த நூல் என்பது நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் பல இருக்கு என்பதை மீண்டும் சொல்லி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இதை அனைவரும் படிக்க வேண்டும். உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய பூப்பு நீராட்டு விழா உள்ளிட்ட அனைத்து விழாக்களிலும் கொடுக்கக்கூடிய பரிசு பொருளாக வால்காவிலிருந்து கங்கை வரை இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.